பாதுகாப்பு காரணங்களுக்காக இம்முறை 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செல்வதை பங்களாதேஷ் அணி மறுத்திருந்தது. உலகக்கிண்ண தொடரில் தமக்கான போட்டிகளை இந்தியாவுக்கு வெளியே உள்ள நாடொன்றில் விளையாடுவதற்கு அனுமதிக்குமாறு சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கும் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் இடையே பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் 2026-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் அட்டவணையில் எந்த மாற்றமும் இருக்காது என சர்வதேச கிரிக்கெட் பேரவை 21ஆம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. கிரிக்கெட் பேரவையின் உறுப்பினர்களுக்கிடையே நடைபெற்ற கலந்துரையாடல் மற்றும் வாக்கெடுப்புக்கு பிறகு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. போட்டித் தொடர் திட்டமிட்டவாறு நடைபெறும் என்றும் வீரர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பிற கட்சிகளின் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்ட பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது எனவும் பேரவை சுட்டிக்காட்டியது. பங்களாதேஷ் அணிக்கு தனது இறுதி முடிவை அறிவிக்க 24 மணி நேரம் அவகாசம் அளிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அரசு, கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மற்றும் வீரர்கள் சங்கம் உள்ளிட்ட பல கட்சிகளுக்கிடையே நடந்த விவாதத்துக்கு பின்னர் இந்தியாவில் போட்டியிடுவதில்லை என்ற தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்தியாவுக்கு வெளியே நடைபெறும் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கேற்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை வாய்ப்பளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக பங்களாதேஷ் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று தனது இறுதி அறிக்கையை அறிவித்துள்ளது. மேலும் 2026-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு பங்களாதேஷுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி விளையாட உள்ளதாக கிரிக் இன்ஃபோ இணையதளம் உள்ளிட்ட பல சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.